ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ஜே கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டியூ மேட்ச் தான் பார்க்க போகிறோம். பிஆர் வந்து ரேங்க் புஷிங்க்கோசரம் இந்த மேட்ச்சை போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் என் டீம் மட்டும் வந்து செந்தோசால இறங்கி ரூட் எடுத்துகிட்டு அப்படியே வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் செந்தோசால இறங்கலான்னு சொல்லிட்டு அங்கே பிளான் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பிளேன் செந்தோசா பக்கத்தில் போனோன்னு சரின்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் 2 பேருமே. நாங்கள் இறங்கிட்டு இருக்கும்போது தான் கவனித்தோம், எங்கள் கூட வந்து இன்னொரு டீம் இறங்க ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுது. சரி, நாங்கள் ஜூம் சர்வே பண்ணலான்னு தான் பார்த்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் கூட ஒரு டீம் இறங்குறதுனால, எனிமி டீம் இறங்குறதுனால அட்டாக் பண்ணி ஆடலான்னு ஒரு முடிவு பண்ணோம். சரி, ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணி ஆடுறதுக்கு கன்று மெயினாக வேணுமேனு சொல்லிட்டு நான் டாப்பில் இறங்கி கன்று எடுத்துடலான்னு சொல்லிட்டு டாப்பில் இறங்கினேன். என் டீம்கிட்ட கீழே இறங்க சொல்லியிருந்தேன். டாப்பில் இறங்கின வேகத்துக்கு எனிமியும் வந்து டாப்பில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு அட்டாக் கொடுத்து ஒரு ஆளை டவுன் பண்ணேன். எனிமி வந்து என்னையை வந்து டவுன் பண்ணி கீழே எடுத்துட்டான். என் டீம்மேட் மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தார். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நின்னா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேப்டவுனுக்கு வந்து இங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஃபோக்கஸ் வந்து எனிமி ஃபோக்கஸ் வந்து என் டீம் மேலே படலை. ஏன்னா அவங்க டீமில் ஆல்ரெடி நான் ஒரு டவுன் பண்ணியிருந்ததுனால அவரை லீவ் பண்ணலே ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க அவங்க டீம்மேட்டு. அந்த கேப்பை பயன்படுத்தி என் டீம்மேட் வந்து ஆர்ஜேபின்னு நவர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்த விட்டு. இவங்ககிட்ட மெடிக்கெட்டும் சுத்தமாக இல்லை. ஃபஸ்ட்டு வந்து போய் ரூட் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்ககிட்ட காயின் இல்லை, மெடிக்கெட்டும் இல்லாதனால ரூட் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு எவனாச்சும் எனிமி இந்த இடத்துல வரான்னு பார்த்து சொல்லியிருந்தேன். எனிமி எவனும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்னை லீட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோடய இவங்களும் வந்து ரூட் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டீம் மட்டும் ஃபுல்லாக ரூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கேப்டவுன்லேயே ஒரு வீட்டை பிடிச்சி மேலே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. எனிமி ஒருத்தவங்க ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு வெயிட் பண்ணி சொல்லியிருந்தேன். இவங்களும் வந்து அவசரப்பட்டு கீழே இறங்கி போய் காயின் எடுத்து வந்துட்டாங்க. எனிமி ஆப்போசிட்லேருந்து இறங்க ஆரம்பிச்சோன்னா இவங்களை பார்த்துருவான்னு சொல்லிவிட்டு பேக் அடிக்க சொல்லியிருந்தேன். இவங்களும் வந்து ஏற்கனவே ஸ்டே பண்ணியிருந்த வீட்டிலே வந்து ரிட்டர்ன் ஏறிட்டாங்க. ஏறி சேஃப் ஜோன்லேயே வந்து நெருங்கிடுச்சு. வேறு சேஃப் ஜோன்லேயே வந்து வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணி பொறுமையாக என்னை லீவ் பண்ணி விட சொல்லியிருந்தேன். காயின் சேர்ந்தோன்னே இவங்களுக்கும் காயின் சேர்ற மாதிரி ஒன்றும் தெரியல. சரி, அப்புறம் அந்தாண்ட சைடில் ஒரு காயின் இருக்கும், அதையாச்சும் எடுத்து லீவ் பண்ணி விடுங்கன்னு சொன்னோன்னே இவங்களும் இந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனிமி எவனாச்சும் வரானான்னு பார்த்துட்டே போங்கன்னு சொல்லியிருந்தேன்.
முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃப் ஜோன்லேயே வந்து போங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்களும் சேஃப் ஜோன்லேயே போயிருந்தாங்க. அப்புறம் இவங்க ஒரு வழியாக வந்து லீவ் பண்ணுற பாயிண்ட்கிட்ட வந்துட்டாங்க. இருந்தாலும் இவங்ககிட்ட காயின் இல்லாதனால சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல காயின் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வந்து லீவ் பண்ணுன்னு சொன்னதுனால அவங்களும் அதை எடுக்க போனாங்க. சேஃப் ஜோன் உள்ளே இருக்கிறனால வந்து இவங்களுக்கு வந்து டேமேஜ் உள்ளதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இவங்க வச்சுருக்கிற கேரக்டருக்கோசரம் அந்தளவுக்கு டேமேஜ் எதுவும் ஆகலை. அதுவும் இது ஃபஸ்ட்டு சேஃப் ஜோனுங்கிறதுனால பெருசாக ஒரு டேமேஜ் வரல. அப்புறம் என்னை ரிலீவ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இறங்க ஆரம்பித்தேன். சரி அவங்ககிட்டே போய் இறங்கலாம்னு பார்த்தா என்கிட்ட மெடிக்கெட் சுத்தமாக இல்லாதனால சரி நம்ம சேஃப் ஜோனில் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் ஜோனில் வந்து வெளியே வந்துட்டேன். நான் சேஃப் ஜோனுக்குள்ளேயே தான் நான் இருந்தேன். அவுட் ஆஃப் சேஃப் ஜோனில் மாட்டினோம்னா நம்மக்கிட்ட மெடிக்கெட் சுத்தமாக இல்லைன்னு சொல்லி இங்கே இறங்கினா இங்கே ஒரு எனிமி ஆல்ரெடி வந்துட்டு இருந்தான். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷாட் கன் மட்டும்தான் இருந்துச்சு. லாங் ஷாட் கன்னை வச்சு என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் P19 கன் எடுத்துகிட்டு ரெடியாக இருந்தேன். அப்புறம் விக்டர் கிடச்சிது. டபுள் விக்டர் கிடச்சோன்னு சரி டபுள் விக்டர் கையில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 டபுள் விக்டரை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணேன். ஆள் மேலே வந்த மாதிரியே தெரியல. எங்கடா இங்கே வந்தவன் ஆளை கடமைன்னு சொல்லிட்டு பேக் சைடில் பார்த்தா அங்கே ஓடிட்டு இருக்கான். ஆஹா அவன் அங்கேருந்து என்னை அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு நான் உள்ளே சேஃப் ஆகிட்டேன். அவனும் இவனும் ஒன்று தானே இல்லை வேறு வேறையான்னு தெரியல. சரி எதுக்கும் நம்ம கீழே பார்ப்போம்னு சொல்லிட்டு கீழே போனேன். கீழே போய் பார்த்தா ஆள் எங்கேயும் இல்லை. சரி நம்ம ரூட் எடுப்போம்னு சொல்லிட்டு ரூட் எடுக்கலான்னு போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கார் 9080 தான் ஒன்று இருந்துச்சு. அது நம்மளுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. அதனால் வந்து வேறு கன்று மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு UMP இருந்துச்சு. UMP ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கே எவனோ புல்லட் இதை போட்டு வச்சுருந்தான். அந்த ரூட்லேருந்து ஒரு 6 மெடிக்கெட்டும் மற்ற ரூட்டையும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு மூவ் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என் டீம் மட்டும் இங்கே வந்துட்டு இருந்தாங்க. சரி என் டீம்மேட் வரத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ரூட்டை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க ஆரம்பிச்சு இங்கே ஒரு ஃபேராஃபுல் எனக்கு கிடச்சிது. மை ஃபேவரட் கன்று ஃபேராஃபுல்லும் மெடிக்கெட் கிடச்சிது. சரி இப்போதைக்கு மெடிக்கெட் இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் எனிமி எவனாச்சும் தேடி இங்கே இருக்கான பார்ப்போன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தேன். எனிமி எவனும் சரியாக கண்ணிலே படலை. சரி அங்கே ஒருத்தன் மேலே நான் அவன் இந்த சைடானே வரணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவன் நான் நினச்ச மாதிரி இந்த சைடெலாம் வந்துக்கிட்டு இருந்தான். சரி அவனை கில் எடுப்போன்னு சொல்லிட்டு அடித்தா அவனுக்கு வெறும் டேமேஜ் மட்டும்தான் போச்சு. 22 36 மொத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 58 டேமேஜ் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. அவன் எஸ் ஆகிட்டான் அந்த இடத்த விட்டு. சரி நம்ம வேறு சைடில் போவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிற ரூட்டை எடுத்துக்கிட்டு இந்த பக்கமாக போனேன். என்கிட்ட புல்லட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி முடிஞ்ச அளவுக்கு புல்லட்டை எடுத்துகிட்டு ரீலோட் பண்ணிவிட்டு இந்த செல்லில் போயிட்டு இருந்தால் இங்கே ஒரு டீம் வந்து அடிச்சிட்டு இருந்துச்சு. பார்த்தேன் ஒரு 2 லாக் பண்ணிவிட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணேன். கில்லை கன்ஃபார்ம் பண்ணோன்னா சரி அங்கே அவங்ககிட்ட இருக்கிற ரூட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. என் டீம் மட்டும் என் கூட வந்து ஜாயின் பண்ணி அவங்களும் ஓரளவுக்கு டேமேஜ் கொடுத்ததுனால கொஞ்சம் கில்லு சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருந்த ரூட்டெலாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சேஃப் ஜோனு எங்களை தாண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு சேஃப் ஜோனுக்குள்ளே போகணுமே சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ரூட் எடுத்தோம். எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து யூஎஃப்பி கன் இருந்துச்சு. அதை அதுக்கிட்ட டீம்மேட்டிகிட்ட கொடுத்துட்டு MP40 கன்னை கையில் வாங்கிக்கிட்டேன்.
சரி இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சேஃப் ஜோனுக்குள்ள மூவ் பண்ண ஆரம்பித்தோம். மறுபடியும் இப்போதைக்கு வந்து 2 கிலோமீட்டர் தான் எங்கள் டீமில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரி உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். என் டீம்மேட்டுக்கு வந்து யூஎம்பி கன்று செட் ஆகலையாட்டுக்கு, அதை வச்சு இந்த MP40 தான் நான் வாங்கிக்கிட்டேன். சரி உடனே வந்து இங்கே வந்து டாம்சன் இருந்துச்சு, டாம்சனை வந்து நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணுன்னு சரி டாம்சன் மூவ் பண்ண ஆரம்பிச்சிது. யூஎம்பி போட்டு டாம்சன் எடுக்க ஆரம்பிச்சிச்சு எங்கள் டீம்மேட்டு. சரி எடுத்துகிட்டு வரும், அதுக்குள்ள நம்ம அடுத்த ரூட்டை பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கிற புல்லட்டெல்லாம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தேன். என்ன பின்னாடி இன்னைக்கு காணமேன்னு பார்த்தேன், எங்கன்னா பண்ணுதுன்னு போய் பார்த்தா அதே இடத்துல தான் நின்றுச்சு. ஒரு டவருக்கு அவுட் ஆகிடுச்சோன்னு ஒரு நிமிஷம் எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. இருந்தாலும் டவர் அவுட் ஆகல, லேண்ட்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு பார்த்தேன். அப்பயும் அசைவு எதையும் காணோம். சரி அப்புறம் நான் வெளியே ஓட ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் என் பின்னாடியே வந்துச்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு சேஃப் ஜோன் பக்கத்தில் தானே போட்டிருக்காங்க, பஸ்ட்டு சேஃப் ஜோனுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். பத்தத்துக்கு இங்கே இடத்துல காயின் வந்து எடுக்காமல் இருந்தாங்க. சரி எனிமி இறங்கினாங்க, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடும் காயின் கிடச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் கலெக்ட் பண்ணி இங்கே எவனாச்சும் இருக்கானான்னு பார்த்துட்டே போனேன். ஸ்கோப்பு வேறு என்கிட்ட இல்லாதனால பெஸ்ட்டு ஒரு ஸ்கோப் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கோப்பு வாங்க ஆரம்பிச்சிது. ஸ்கோப் வாங்கி முடித்தோன்னே மெடிக்கேட் ஃபுல் மெடிக்கேட் இல்லை ஒன்று கிடச்சிது மிஷனில். ஆல்ரெடி வந்து அந்த ரூட் பாக்ஸ்லேயே எனக்கு ஒரு 6 மெடிக்கேட் கிடச்சிது, இதில் ஒன்று கிடச்சிருக்கு ஃபுல் மெடிக்கேட்டு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு புல்லட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தரவாக ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கையில் வந்து ரூட்டெலாம் எடுத்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 13 பேர் தான் வந்து பிளேயிங்கில் இருந்தாங்க. எங்களை சேர்க்காமல் வந்து பார்த்திங்கன்னா 11 பேர் தான் இருந்தாங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணானா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருமே சொல்லிட்டு டாப் 10குள்ளே போயிடலாமே சொல்லிட்டு பொறுமையாக விளையாட ஆரம்பித்தோம். அவசரப்படாமல் ஏரியும் அடிக்காமல் பொறுமையாகவே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு எனிமி வந்து அட்டாக் போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இங்கே எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறேன், யாரையும் காணோம். அடுத்த சேஃப் ஜோன் எங்கள் பக்கத்துலேயே வந்தனால சரி மிஷின்கிட்டே போயிடலாம் சொல்லிட்டு மிஷின்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே மிஷின்கிட்ட போய் நின்றுட்டு நான் இந்த சைடு பார்த்துட்டேன், நீ அந்த சைடு பார்த்துக்கன்னு என் டீம்மேட்கிட்ட சொல்லியிருந்தேன். என் டீம்மேட்டை ஓகேன்னு சொல்லிட்டு அங்கான போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கான போய்ட்டு ஒரு எனிமி இங்கே வரான்னு சொன்னாங்க. சரி நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த சைடில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். சரி முடிவு பண்ணிவிட்டு இங்கே அவனும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யாரும் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து நானும் அங்கான போய் பார்த்தேன். அங்கான போய் பார்த்தப்போ யாரும் இல்லாமல் இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு கன்னை கையில் மாற்றிப்போன்னு சொல்லிட்டு கன்னை கையில் மாற்றிக்கிட்டு அங்கான போய் பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் மட்டும் எனக்கு பின்னாடி வந்து நின்றுச்சு. சரி நான் மேலே ஏறி பார்க்குறேன், நீ இங்கே நின்று சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் முன்னாடி ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். ஐடியா பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடில் யாராச்சும் வராங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யாரும் வர்ற மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு எனிமி இறங்குறதுக்கு பார்த்தேன், அவனை லாக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கான போனேன். எப்படியும் நம்ம இங்கே டேமேஜ் கொடுத்தது நம்ம இங்கேருந்து அடித்தது கன்ஃபார்மாக எனிமிக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம போய் எட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. நானும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன், எங்கே இருக்கானு தெரியல. இந்த சைடில் வந்து பார்த்தா அந்த சைட்லையும் பார்த்தேன், எங்களேருந்து ஆள் அசைவே தெரில. சரின்னு சொல்லி இப்போ திரும்பணுன்னு எனக்கு டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே நானும் கொஞ்சம் மறைவாக வந்து நின்னோடனே என் டீம்மேட் டேமேஜ் கொடுத்துட்டு இருந்துச்சு, நானும் டேமேஜ் கொடுத்தேன். என் டீம்மேட்டுக்கு ஒரு கில் கன்ஃபார்ம் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபைட்டு ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா 5 பேர் தான் இருக்கும், ஆப்போனேட்டு 3 பேர் தான். சரி ஓகே இதுதான் சான்ஸ், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அவங்க எனிமி டீமாக ஒரே டீமாக இருந்தால் நம்மளை தான் அடிக்க வருவாங்க, ஆப்போனேட்டாக இருந்தால் அவங்களே அடிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ரைட் ஃபன் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணோம். எந்த டைமிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அமையுதுன்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்ததுனால எனிமி வந்து 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி இங்கே தானே அலாட்டு காமிக்குது, கொஞ்சம் ஏறி பார்ப்போம் சொல்லி என் டீம்மேட்டை பேக்கப்புக்கு இருக்க சொல்லிட்டு நான் மட்டும் ஏறினேன். ஏறி பார்த்தா அங்கேயும் க்ளோவால் போட்டுட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு இந்த இடத்துல வேணால் அடுத்த சேஃப் ஜோனுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நானும் என் டீம்மேட்டும் அடுத்த சேஃப் ஜோனுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒருத்தவங்க க்ளோவால் போட்டு வந்துட்டு இருந்தான் லெஃப்ட் சைடில். சரி அவன் அப்படியே வரட்டும், ரைட் சைடில் இருக்கிறவங்க பார்ப்பேன் என்னான்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு பிளேயர் வந்து எலிமிட் ஆகியிருந்தாரு. சரி மீதி 4 பேர் தானே, 2-2 தானே, ஒரே டீமாக ஆப்போனன்ட் டீமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணியிருந்தோம்.
அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி ரெண்டு பேருமே ஆப்போனன்ட் டீம் தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த சைடு வந்தோடனே என் டீம் மட்டும் பக்கத்தில் இருந்துச்சு. என் டீமெட்டை முன்னாடி நிற்க வச்சுட்டு அதை அடி வாங்க வச்சுட்டு நான் அவனை அடித்து முடித்தேன். அடித்து முடிச்சுட்டு என் டீமெட்டை லீவ் பண்ணி விட்டுட்டேன். லீவ் பண்ணி விட்டு இந்த சைடில் தான் இன்னொருத்தவங்க இருந்தாங்களா, அவனை போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போனேன். அவன் அழகாக மரத்து பக்கத்தில் வந்து மெடிக்கேட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தான். க்ளோவால் போட்டு பிளாக் பண்ணிட்டான். நானும் ஃபயர் கன் வச்சுட்டு அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். க்ளோவால் அடுத்தடுத்து போட்டு மூவ் பண்ணிகிட்டே இருந்தான். நானும் என் கண்ணெல்லாம் ஃபுல்லாக ரீலோட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தா அவன் அந்த இடத்த விட்டு எஸ் ஆகிட்டான். என் டீம்மேட் அப்படி சுற்றி வந்து அடிக்கிறான்னுச்சு. வேணாம் நீ இங்கிட்டே வான்னு சொல்லிட்டு திரும்பி கூப்பிட்டேன். அதுவும் என் பக்கத்தில் வந்து நின்றுச்சு. பார்த்தா அங்கேருந்து எட்டி பார்த்துட்டு இருந்தான். சரி நம்ம இப்படியே ஏற வேணாம் அப்படி வந்து ஏறுவோன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் நின்ன பக்கத்துலேயே போய் ஏறலான்னு சொல்லிட்டு அவன் நின்ன பக்கத்துலேயே போய் கார்னரில் நின்றுட்டு அவனை ஏறி வந்தானா அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் திரும்பி கிரேனைட் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நானும் க்ளோவால் போட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். கிரேனைட் அவன் கையில் இருக்கும். உடனே எனக்கு சரியான டேமேஜ் கொடுத்தான். நானும் வெயிட் பண்ணி அவனுக்கு ஒரு டேமேஜ் கொடுத்தேன். க்ளோவால் போட்டு பிளாக் பண்ணிட்டான். நானும் எழுத்து போட்டு என் டீமெண்ட்டை அப்படி சுற்றி வர சொல்லியிருந்தேன். என் டீமெண்ட்டை அப்படி சுற்றி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நானும் என் டீமெண்ட்டை ஒன்றாவே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கொடுத்துட்டு பிளாக் பண்ணிட்டான். க்ளோவால் போட்டு ஏறி போய் அழிச்சு பிடிச்சேன். MP40 அருமையான ஒரு கில்லு. போயாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நாங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. மறக்காமல் உங்கள் கையால் அந்த பெல் சிம்பிளை தட்டி விட்ருங்க.